வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கும் 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு தீர்மானம். சம்போர் சிறுவன் கோதாஸ் தர்ஷன் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கைதாகி விளக்கமறையில் வைக்கப்பட்ட சந்தேக நபர் தான் குற்றமளிக்கவில்லை என நீதவான் முன்னிலையில் வாக்கு. யாழ் மாநகர சபையில் பணிபுரியும் தற்காலிக சுத்திகரிப்பு ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் 8 இந்திய மீனவர்கள் யாழ் காரைநகர் வடக்கு கடற்பகுதியில் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கும் சாந்தன், பேரறிவாளன் உட்பட 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மத்திய அரசின் கருத்தை தெரிவிக்குமாறு தமிழக அரசு கோரியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அதற்கமைய தமிழக அரசின் பிரதம செயலாளர் குணா ஞானதேசிகன் மத்திய அரசின் உள்துறை செயலாளருக்கு நேற்று கடிதம் எழுதியுள்ளதாகவும் தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி இந்திய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து இந்த கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ், ரவிச்சந்திரன் மற்றும் நளினி ஆகிய 4 பேரையும் சேர்த்து மொத்தம் 7 பேரை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு தீர்மானித்திருந்தது. எனினும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் காணப்பட்டதால் தமிழக அரசின் தீர்மானம் குறித்து மத்திய அரசின் கருத்தை கேட்டறிய வேண்டிய அவசியம் காணப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் தீர்மானம் குறித்து 3 தினங்களுக்குள் கருத்தை தெரிவிக்குமாறு கோரி கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி மத்திய அரசிற்கு கடிதம் அனுப்பப்பட்டது. எனினும் மத்திய அரசு தமது கருத்தை தெரிவிக்காது மாறாக தமிழக அரசின் தீர்மானத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இதனையடுத்து 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் அதன்போது 5 அடங்கிய அரசியலமைப்பு அமர்வு ஒன்றினூடாக தமிழக அரசின் தீர்மானம் குறித்து விசாரிக்குமாறு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து 3 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் புதிய அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதுடன் இதுவரை விசாரணையின்றி நிலுவையில் காணப்படுவதாகவும் மத்திய அரசிற்கு தமிழக பிரதம செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளதால் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரி முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும் தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். மேலும் தன்னை விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நளினி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் தி ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களது கோரிக்கையை பரிசீலித்த தமிழக அரசு அவர்கள் அனைவரையும் 24 ஆண்டுகளாக சிறையில் உள்ள காரணத்தால் அவர்களை விடுதலை செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பேரில் முருகன், சாந்தன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் ஃபயஸ் ஆகியோர் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபையில் பணிபுரியும் தற்காலிக சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 150 ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த 5 வருடங்களாக நாளாந்தம் 930 ரூபாய் சம்பளத்திற்கே கடமையாற்றி வருவதாகவும் தங்களின் நிரந்தர நியமனம் தொடர்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 2012 வேலைக்கு ஈடுபட்ட நாங்கள் 2012 இருந்து எங்களுக்கு எந்த விதமான சுகமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. 3 பெரியாக்கள் வந்து இங்க இருந்து இறங்கி போயிட்டினோம். ஆனபடியா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. நாங்கள் 115 130 பேர் நாங்கள் இதுக்குள்ள வேலை செய்து அடங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த காரணத்தாலும் எங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லை. யாரையும் அங்கே குற்றப்படுத்துவதற்கோ இல்லாவிட்டால் அவர்களை தாக்கு நாங்கள் பேசுவதற்கோ அல்ல, எங்களுடைய நிரந்தர நியமனத்தை வேண்டியே நாங்கள் அங்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார், 100 நியமனம் தருவதாகவும் அங்கே 3 மாதங்கள் அங்கே பொறுக்கும்படியாகவும் சொல்லியிருந்தார். நாங்கள் அதை பொறுமையோடு நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அந்த 3 மாதங்கள் முடிவடைந்த பிறகும் 2 மாதங்கள் தாங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள். அந்த 2 மாசங்களாகவும் நாங்கள் அங்கே அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் அங்கே காத்திருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அது மேலிடத்தில் இருந்து எந்த விதமான பதில்களும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
எனவே நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என யாழ் மாநகர சபையின் தற்காலிக சுத்திகரிப்பு ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எல்பிடிஏவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ரோசித ராஜபக்ச தொடர்பிலான பிரச்சினை தற்போது காணப்படுகின்றது. அவருக்கு என்ன நடந்துள்ளது? 2376 லட்சம் ரூபாய் செலவில் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றினை ஆரம்பித்தார். அவர் 2376 லட்சம் ரூபாவை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என போலீசார் கேட்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச நாளை மெதமுல்லவுக்கு சென்று, எமக்கு இவ்வளவு தென்னந்தோட்டம் உள்ளது, எனது சம்பளம் இவ்வளவு, இதன் மூலமே தொலைக்காட்சி அலைவரிசையை ஆரம்பித்தேன் என்று அவர் சொல்லுவார். இது தொடர்பில் சத்தம் போட்டு பேச வேண்டியதில்லை. அலடின் வந்து ஒவ்வொரு இரவும் யோசித்தவுக்கு கொடுக்க சொல்லி அவரின் தலையணைக்கு கீழ் பணம் வைத்து விட்டு சென்றுள்ளார். மக்களின் பணமே தவிர அவரின் பணம் அல்ல. எமது பணத்தை களவெடுத்துள்ளனர். அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டுமா இல்லையா? தண்டனை வழங்குவதோடு மாத்திரமின்றி பணத்தை மீண்டும் கையகப்படுத்த வேண்டும். இவ்வாறு மக்களின் பணத்தை சூறையாட எத்தனிப்போருக்கு காய்ச்சல் வரும் வகையில் தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கத்தினூடாக இவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் 10வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி தம்மை விடுதலை செய்ய கோரியே கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் 13 அரசியல் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏதும் இதுவரை ஏற்படவில்லை என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார் உப்பல்தனியே குறிப்பிட்டுள்ளார். குறித்த கைதிகளை சிறைச்சாலைகள் வைத்தியசாலையின் வைத்தியர் தொடர்ந்தும் அவதானித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு விடயங்களை எடுத்துரைத்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவர்கள் தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களம் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். உண்ணாவிரதம் உள்ள கைதிகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையின் கீழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசியல் ரீதியில் கலந்துரையாடியுள்ளோம். இதன் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கக்கூடியவர்களை பிணையில் விடுதலை செய்வது தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு எங்களின் இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளோம். ஏனையவர்கள் தொடர்பில் விசேட மேல் நீதிமன்றத்தினூடாக விரைவில் அவர்களின் வழக்குகளை பூர்த்தி செய்வதற்கு கொழும்பு விசேட மேல் நீதிமன்றத்தினை உருவாக்கியுள்ளோம். அந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கை மிகவும் வெற்றி அளித்துள்ளது. மேலும் ஏனைய கைதிகளின் விடுதலை தொடர்பில் விசேட நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுப்பதற்கு இணங்கியுள்ளோம். என்னிடம் தற்போது தரவுகள் இல்லை. எனினும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. யுத்தம் முடிந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அதனால் பாதிக்கப்பட்ட சில கிராமங்கள் அபிவிருத்தியிலிருந்து புறக்கணிக்கப்படுகின்றமை கவலைக்குரியது. மட்டக்களப்பு மகளடித்தீவு கிராமமே இது. மகளடித்தீவு கிராமத்தில் மக்கள் மேல் குடியேறி 9 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. சுமார் 600க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் கூலி தொழில் மூலமே வாழ்வினை கொண்டு செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இந்த கிராம மக்கள் தமது அன்றாட வாழ்வினை முன்னெடுத்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மகளடித்தீவு கிராமத்தில் மிச்சம் வறிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. இவங்களுக்கு வீடு வசதி இல்லை, கக்கூசி இல்லை, கரண்ட் இல்லை. நாங்கள் அதிலையும் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு திராமடுவில் போய் இருந்து திரும்பி எங்களை கொண்டு மீட்டு கொண்டு விட்டவங்க. நாங்கள் மிச்சம் சிறு குடிசையெல்லாம் ஓலை குடிலுக்கெல்லாம் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் வீடு தந்து, கக்கூசிகள் தந்து, கரண்ட் எடுத்து தந்து மிகவும் உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வீடு வசதிகள் நிரந்தரமா செய்யறதுக்கு ஒரு வசதியும் இல்ல. அண்டைக்கு கூலி தொழில் செய்தான் சாப்பிட்டு வாழ்றாங்க. ரோடு வீதிகள் இந்த ஊர்ல ரோடுகள் எல்லாம் கடுமோசமா இருக்குது. அதுகளை பார்த்து உதவி செய்தா நல்ல. இந்த வீடு வசதிகள், கரண்ட் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கணும். மிக கஷ்டப்பட்ட குடும்பம். நிரந்தர வீடுகளின்றி குடிசைகளில் வசிக்கும் இவர்கள் மழை காலங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
குடிசைகளில் வசிக்கும் மகளடித்தீவு கிராம மக்கள் தேர்தல் காலங்களில் மாத்திரமே அரசியல்வாதிகள் தம்மை வந்து பார்ப்பதாக அங்கலாய்க்கின்றனர். இலட்சம் கேட்டு வரக்குள்ள வீடுதாரம் அது செய்யறோம், இந்த உதவி அந்த வந்து செய்யறாங்க, அவைய வேண்டதுக்கு பிறகு ஒரு உதவியும் செய்யறாங்க. இல்ல சில பக்கமும் இல்லாக்கள் கேட்டு வரக்குள்ளதான் நாங்க எல்லா உதவியும் செய்வோம், வாங்கோ செய்யுங்க, எங்களுக்கு போட்டு போடுங்க, அதை செய்யுங்க, இதுங்க செய்யுங்கன்ற. ஆனா வார வீடுகள் எந்த உதவி வந்தாலும் ஆள் பார்த்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஊர் வழியே எலெக்ஷன் கேட்டு வந்த ஆக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் வீடு கட்டி தருவேன், கக்கூச்சி தருவேன், கிணறு போட்டு தருவேன், படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் உத்தியோகம் எடுத்து தருவோம் என்று சொன்னாங்க. இப்போ ஒருவரும் கிடையாது. நாங்களும் போனதா நாங்க எங்களை வீட்டுல இப்ப கிடக்கும். இந்த வாருங்க நுழம்பு புகையும் வச்சுட்டு கிடக்கும். மின்சார வசதிகளற்ற நிலையில் தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கையினை தொடர முடியாதுள்ளதாகவும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் வாழ்வினை கொண்டு நகர்த்தும் மட்டக்களப்பு மகளடித்தீவு கிராம மக்கள் தமது வாழ்வில் எப்போது ஒளி வீசும் என்ற ஏக்கத்துடன் காத்து நிற்கின்றனர். பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 9ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. கிளிநொச்சியில் உள்ள மற்றொரு குழுவினர் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் அரத்தி நகர் அல்லிப்பளை மீள்குடியேற்ற கிராமத்திற்கு சென்றனர். குறித்த பகுதியில் வாழும் மக்கள் குடிநீர் வசதியின்றி வாழ்வதாக எமது குழுவினர் தெரிவித்தனர். கிளிநொச்சி அரசி நகரை நாங்கள் தற்பொழுது இருக்கின்றோம். இந்த பகுதியில் மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இந்த கிணறில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட நீரின் மாதிரியே இது நாங்கள் வலிமையாக பயன்படுத்துகின்ற குடிநீர். இவை இரட்டுக்கும் இடையிலே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதற்கு இந்த மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியிருக்கின்றனர். மிகவும் ஒரு கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய இந்த பகுதியில் குடிநீருக்காக இவர்கள் தினந்தோறும் அள்ளலுறுவதை காண முடிகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. ஹம்பாந்தோட்டை பகுதியில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று காலை 6 மணியளவில் புந்தல பகுதிக்கு சென்றனர். பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் கேட்டறிந்து கொண்டனர். இதன்போது யானைகளினால் பாதிப்பு ஏற்படுவதுடன் குறித்த பகுதியில் காணப்படும் வடிகான்கள் சீரின்மையால் நீர் வழிந்தோடுவதில் பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இன்று பிற்பகல் வேளையில் கோன்வெலன சிறியாகம போன்ற பகுதிகளுக்கு மது குழுவினர் செல்ல உள்ளனர். இதேவேளை அனுராதபுரத்தில் உள்ள மற்றொரு குழுவினர் நாச்சாதுவா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி திட்டத்தினை முன்னெடுத்தனர். நாச்சாதுவா பகுதியில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் கேட்டறிந்து கொண்டனர். இன்று பிற்பகல் வேளையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அனுராதபுரத்தில் காணப்படும் கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய உள்ளனர். அதனுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.